வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் முட்டி வரைக்கும் ஸ்லீவ் எவ்வளோ சிம்பிளாக வெட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி துணியை 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியை கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட உயரம் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட உயரம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். இவங்க ஷார்ட்டாக இருப்பாங்கங்கிறதுனால 8 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் உயரமாக உள்ளவங்களுக்குன்னா 9.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது தையலுக்காக விட்ட லைனோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதிலிருந்து ஸ்லீவோட உயரம் 5 இன்ச்சில் எவ்வளோ சுற்றளவு இருக்குங்கிறத குறிச்சிக்கலாம். 5.5 இன்ச்சு இருக்குது, அதை அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அந்த 5.5யோட 1.5 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அந்த 7 இன்ச்சு இருக்க இடத்துல 3 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். தையல் லைன்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்லீவோட உயரம் 8 இன்ச்சில் 5 இன்ச்சு சுற்றளவை குறிச்சிருக்கேன். இப்போது இந்த இடத்துல 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது அந்த 1.25 இன்ச்சு டாட்லேருந்து இந்த 3 இன்ச்சு உயரம் வச்சோம்ல, அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை அளந்து பார்த்துக்கலாம். 6.5 இன்ச்சு இருக்குது. 6.5ல் பாதி 3.25 வச்சுக்கலாம். இப்போது அந்த இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்கலாம். இப்போது 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சோம்ல, அதிலிருந்து ஒரு டிக் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ணது இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது 3 இன்ச்சு உயரத்தில் ஒரு டாட் வச்சோம்ல, அதிலிருந்து ஸ்லீவோட உயரம் 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி 1.25 இன்ச்சை விட்டுட்டு டிக் பண்ண மார்க்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணால் புதுசாக தைக்கிறவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போது தையல் லைனில் இந்த மாதிரி ஒரு அர்க் பண்ணிக்கலாம். மீதமுள்ள துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் ஒரு அர்க் பண்ணிக்கலாம் தையல் லைனில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.